பாருங்க குருணை தமிழ்நாட்டு குருணையாக இருந்தால் பாரிக்காக இருக்கும், அதாவது சின்ன சின்னதாக இருக்கும், ரவை ஆட்டமாக இருக்கும். இது பாம்பே குருணை கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். நான் இதில் புளிப்பொங்கல் பொங்கி காட்டுறேன் உங்களுக்கு, ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இது இருக்கட்டும், அப்புறம் இதை அலசிக்கிறேன். இதில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், நமக்கு எத்தனை வேணுமோ அத்தனை விட்டுக்கலாம். இப்போ இது விட்டுருக்கேன், அப்புறம் சாப்பிடும்போது ஊற்றிக்கலாம். கடுகு, கடுகு வெடிச்சுட்டோம். இதில் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன், அதை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். அதோட கொஞ்சம் நிலக்கடலை கடிப்பட்டால் டேஸ்டியாக இருக்கும். கட்டி பெருங்காயம் தான் மனம் கொடுக்கும். இருக்கட்டும். இந்த டம்ளரில் 1 டம்ளர் நான் ஃபுல்லாக குருணை எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு தாராளமாக 3 டம்ளர் ஊற்றலாம். 1/2 டம்ளர் புளி தண்ணி ஆகும், 3 டம்ளர் ஜலம் விடலாம். அப்போ தான் இலகலாக இருந்தால் தான் டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. 1க்கு 3 டம்ளர் தாராளமாக விடணும். இதுக்கு உரப்பு வரமிளகா தான், வரமிளகா உப்பு உரப்புமா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கறிப்பட்டை, கருவேப்பிலை, புளி, ஒரு பெரிய எலுமிச்சங்காய் சைஸ் புளி எடுத்துட்டுருக்கேன். இப்போ அதை கரைச்சி விடுறேன். புளிப்பொங்கலுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் குருணை வாங்கணும், அதுதான் டேஸ்ட்டு. அதுவும் எங்கள் அம்மா குருணை வரும் ஆற்றுலேருந்து, அது அவ்வளோ நல்லா இருக்கும். குருணையே அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ புளி ஜலம் 1 டம்ளர் விட்டுருக்கேன். இப்போ நார்மல் வாட்டர் 2.5 டம்ளர் விடுறேன். One, 2, 2.5 விட்டுருக்கேன். மொத்தம் 3.5 ஆயிருக்கு. மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு. இந்த அளவு போடுறேன், வேணும்னாக்கா அப்புறம் போகாதுன்னு போட்டுக்கலாம். இதில் கொதிக்கட்டும், அரிசியை களைஞ்சி போடுறேன், காட்டு பாருங்க. தண்ணி கொதிக்கிறது. இப்போ குருணையை அதில் ஆட் பண்ணிடுறேன். நல்லா 4-5 சவுண்டு விட்டுடுங்கோ. நல்லா குழஞ்சி இருக்கணும், வெண்பொங்கல் மாதிரி. இப்போ பேரே புளிப்பொங்கல், புளி ஊற்றுறோம். குழஞ்சி இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அப்பளத்தை பொரிச்சிக்கணும், இல்லை வடுமாங்காய், இல்லை துண்டை மாங்காய், அது போட்டு ஃப்ரெஷ் மாங்காய் இல்லை துண்டை மாங்காய் அது போட்டு அதோட சாப்பிட்டா டேஸ்டியாக இருக்கும். நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டு சாப்பிட்டு பாருங்க எல்லாரும். அவ்வளோதான், மூடிடுறேன். 5 ஓசை வரைக்கும் நான் காட்டுறேன். 5 ஓசை விட்டு அரைச்சிட்டேன்.
ஸ்டீம் அடங்கிடுத்து. மூன்றரை டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இன்னும் கூட இது 1/2 டம்ளர் வெந்நீர் விடலாம். ஏன்னா குழந்தைகள் வரத்துக்குள்ள இது மறுபடியும் இது கெட்டியாக போயிடும். கொஞ்சமாக வைக்கிறோம். நல்லெண்ணெயை ஊற்றிக்கணும். சாப்பிட்டேன்னாக்கா அட்டகாசமாக இருக்கும். வடுமாங்காயை தொட்டுட்டு இல்லை அப்பளம் பொரிச்சுக்கணும். சாப்பிடுங்க. யார் சாப்பிட்றீங்களோ சாப்பிடுங்க. நீங்களும் பண்ணி பாருங்க.